வணக்கம் மகளே, வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷமாக நம்ம மார்க்கெட்டையே கட்டி ஆண்டுட்டு இருக்கிற ஒரு வண்டினே சொல்லலாம். அதாவது 90s கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கின வண்டி கேர் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ ஹோண்டாவில் ஒரு 31 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே ஒரு தன் கைக்குள்ளே பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு 100cc வெஹிக்கிள்னே நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் இப்போ என்ன, இந்த 2025 ப்ரைஸிங் என்ன, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவன் கான் ஹீரோ ஒசூர் ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஹீரோ வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கி இது பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நீங்கள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துருப்போம் அந்த வண்டியை, ஸோ அதே ஒரு கம்ப்ளீட் அந்த டிசைன்லேயே இருக்குது. அதாவது ஓஜி வெர்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஓஜி வெர்ஷன்னு சொல்லலாம். அதாவது இந்த 100cc வெஹிக்கிளில் இப்போ வரைக்குமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே பட் மாடலில் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆக்சுவலாக அதுவும் இதுக்கு வண்டிக்கு எடுத்து கொடுக்குறதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட்லைட்டும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஒரு அத்தட்டிக்கான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி தான் 90s கிட்ஸ்க்கு நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வண்டி ஓட்ட கற்றுக்குறாங்க கேர் வண்டின்ற பட்சத்தில் நம்ம இந்த வண்டி தான் நம்ம எடுத்து நம்ம அதிகமாகவே நம்ம ஓட்ட ட்ரை பண்ணியிருப்போம். அதாவது தெரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தாலே ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு இமேஜினே கிரியேட் பண்ண வண்டி நம்ம இது பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அண்ட் ஹோண்டா ரெண்டுமே மிக்ஸாக இருந்தப்பவும் சரி இப்பயும் சரி நம்ம சேல் ஹீரோக்கு நம்மளுக்கு ரொம்பவே டாப் எண்டில் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க, தென் கிக்கருமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு i3s ஒரு சுவிட்ச் ஆப்ஷனுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ தான் நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வண்டியில் வருது. பட்டு ஆதிக்குடி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஹீரோவே நம்ம சொல்லலாம். மீட்டர் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் ஒரு அனலாக் டிஸ்பிளே இல்லை அனலாக் மீட்டர் தான். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் வருது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூல் கேஜ் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஐபிஎம் லோபிம்கான சுவிட்ச், அந்த நியூட்ரலுக்கான ஒரு இதுமே கொடுத்து இண்டிகேட்டர் நம்மளுக்கு பழைய இது மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே அந்த சைட் ஸ்டாண்ட் சென்சாருக்கான ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு இது வந்துடுது. ஸ்போடோமீட்டர் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஒரு இண்டிகேட்டர் சுவிட்ச், அந்த ஹாரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபிம் சுவிட்சஸ் நம்மளுக்கு ஓகே தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். அது ஆக்சுவலாக இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு நீடு தான் இது. ஸோ இது இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வண்டியோட வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 112 kg தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 165 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 785 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, நான் ஒரு 5.2 அந்தளவுக்கு தான் இருப்பேன். பட் எனக்கே நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஓட்ட கற்றுக்கினது இந்த வண்டியில் தான். அது எவ்வளோ வாட்டி கேட்டாலுமே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 9.8 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 70 வரைக்குமே நம்மளுக்கு ரீச் பண்ணணும்னு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பர்சனலாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் லாங்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை இது பண்ணிட்டு போகலாம். பட் மைலேஜுக்கு நம்ம லோக்கல் யூஸ்க்காகட்டும் இதுக்காகட்டும் ஒரு தரமான ஒரு மைலேஜை நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம டயர்லேருந்து ஆரம்பிப்போம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 18 inchஸ்க்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு சேம் டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரம் பிரேக் செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காம்போ பிரேக் சிஸ்டம் மாதிரி தான். நம்மளுக்கு
ரெண்டுமே அப்ளை ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டாக இது பண்ணாலும் பேக் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஒர்க் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் கவர்டு செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம செயின் லூப் அடிச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு லைஃபும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் இன்ஜின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 97.2 சிசி இன்ஜின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.9 கிலோவாட் 8000 ஆர்பிஎம்லையும் நியூட்டன் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.05 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே இது பண்ணும். பட் நம்மளுக்கு என்ன தான் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் தென் HF டீலக்ஸ் ரெண்டுமே ஒரே இன்ஜின் செட்டப் இருந்தாலுமே பட் டியூனிங்கை பொறுத்த வரைக்குமே இந்த வண்டியில் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 mm போர் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அதுவும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக நான் இது பண்ணி போடுறேன். மேபி என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஷார்ட்ஸ் கூட போடுறேன். இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு எனக்கு தெரிஞ்சு இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பிக்கப் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே நம்ம ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வரும். வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 79,000க்கான எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற காசுக்கு ரொம்பவே வர்த்துனே நம்ம சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ போடுறேன். அதில் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இம்ப்ரெஷன் தான். மேபி உங்களுக்கு ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட் ரிவ்யூ போகலாமா? ஓகே மக்களே, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பற்றி ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸோட நம்மளுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த i3 சுவிட்சுமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கியர் செட்டப் தான். எல்லாமே நம்மளுக்கு பேக் கியரில் தான் வரும். எஸ், முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த 100cc வண்டியில் நம்மளுக்கு பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நம்ம இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை சொல்லலாம். ஒரு தரமான ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த HF டீலக்ஸுமே நம்ம இது பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திணற மாதிரி இருந்தாலுமே பட் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இப்போ நான் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட்டு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். பட் ஓகே தான். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. கியருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக விழுதுன்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் ஆர்என் செட்டப் தான். சீட் கம்ஃபர்ட்டை பற்றி சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு தரமான சீட் கம்ஃபர்ட்டை நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா அண்ட் தென் குழந்தைங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா தாராளமாக நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லக்கேஜை கட்டிட்டு போகிறதுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். பட் மேக்ஸிமம் நீங்கள் 90s கிட்ட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும் சொல்லப்போனால் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லலாம். ஸோ நிறைய கதை, காதல் எல்லாமே இருக்கும். ஸோ அது யாராவது நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனெலாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.